ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்முகம் பரணி சீரியல் மார்ச் 10 எபிசோடில் நல்லா நடக்க போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பரணி அவங்க தான் கட்டுறாங்க. பரணி அவங்களோட வீட்டில் இருக்கும்போது சௌந்தரபாண்டி வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வெறும் பையன் வந்து உனக்கு தேவையில்லம்மா, நீ வந்து அவன் கழுத்தில் கட்டின தாலியை வந்து அவள் அறுத்து எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியம்மா சொல்கிறாங்க, அவனோட நினப்பு இவகிட்ட இருந்து போனோன்னா இவள் கழுத்தில் இருக்க தாலியை வந்து அறுத்து எரிஞ்சால் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கழுத்தில் இருக்க தாலியை வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பரணி வந்து ஷாக் ஆகிறாங்க. என்னடா இது, நம்ம அத்தை தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. பரணியோட அம்மாவோ எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. இருந்தாலுமே அவங்க அத்தை வந்து தாலியை பிடிச்சி அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தரபாண்டியனோட பையன், அதாவது பரணியோட தம்பியை வந்துட்டு இது பண்ணுறாங்க. அக்கா விட்டுங்க, அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தரபாண்டி வந்து அவங்க தம்பியை வந்து தள்ளி போட்டுறாரு. டேய் சுமார் அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தோன்னா வந்து பரணியோட அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வருது. அவங்க வந்து பாண்டியம்மா தள்ளி விட்டு பாண்டியம்மா கண்ணத்திலே பலாருன்னு ஒரு அறைய விடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து சௌந்தரபாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. என்னது, அக்கா மேலே கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பாண்டியம்மாலாம் அவங்க வந்து ஆதி அசைஞ்சு போய் நிற்கிறாங்க, அதிர்ந்து போய் நிற்கிறாங்கன்னே சொல்லணும். அப்போ வந்து பார்த்தா சௌந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்து எங்கள் அக்கா மேலே கை வைப்பு அப்படின்னு சொன்னதும், என்ன பண்ண போறீங்க, அடிக்க போறீங்களா, எங்கள் மேலே கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க பரணிக்காக. உடனே வந்து பரணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னொரு வாட்டி என் பொண்ணு கழுத்தில் இருக்க தாலி மேலே ஏதாவது யாராவது ஒருத்தர் கை வச்சாங்கன்னா கையை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டா பாண்டியம்மாளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ, தேவையில்லாமல் நம்ம உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து பரணியும் சொல்கிறாங்க, அப்பா இங்கே பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் தங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வந்து வெளியில் ஒரு வாடகை வீட்டு எடுத்துகிட்டு நான் தங்க போயிடுவேன். தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிக. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா வந்து அந்த பொம்பளை இருக்கால, அவள் என் கழுத்தில் தாலி மேலே கை இனிமேல் எதாவது வச்சா அம்மா வெட்ட தேவையில்லை, நானே வந்து அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சௌந்தரபாண்டி எனக்கு என்னென்னு பண்ணுறேனே தெரியல. நம்ம ஒரு பிளான் போட்டால் அங்கே இன்னொரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு பிளான் போடுறாரு. என்னென்னு பார்த்தோன்னா வந்து சண்முகத்தை தான் கட்டுறாங்க. சண்முகம் பார்த்தோன்னா வந்து அந்த கோயில் சைட்லேயே வெளியில் எங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு சௌந்தரபாண்டியனும் அவங்களோட அக்காவோட புருஷன் 2 பேரும் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு உட்காந்து சண்முகத்தோட தங்கச்சியை பற்றி அவங்களோட நடத்தையை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நேற்றுக்கு ஒருத்தனோட போயிட்டு இருந்தா பைக்கில், இன்னைக்கு இன்னொருத்தனோட பைக்கில் போயிட்டு இருக்கா, 2 பேர் தானே 3வது ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக தப்பாக பேசுகிறாங்க. இது வந்து சண்முகம் அவங்க கேட்டதோட சண்முகத்துக்காக பயங்கரமாக கோவம் வருது. அப்போ சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து தடுக்கிறாங்க, டே எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது, டேய் விருடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இவங்க அவங்க மாமனாரோட நெஞ்சிலே வந்து காலை போட்டு பயங்கரமாக மிதிக்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக வந்து அங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிக்கிறாங்க. போட்டு பரட்டி எடுக்கிறாரு. பரணியோட அப்பாவை போட்டு சண்முகம் பயங்கரமாக அடிக்கிறாரு. கரெக்டான இடத்துல பார்த்தோன்னா வந்து பரணி வந்துடுறாங்க பைக்கில். ஸோ பைக்கில் பரணியும் அவங்க தம்பியும் அவனோட யாரோ ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ பரணி பாடி எதுக்காக எங்கள் அப்பாவை போட்டு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் வந்து பிளேட்டை மாற்றி போகிறாரு. டே பரணி உன் கூட வந்து வாழனா என்ன போட்டு ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பிளேட்டை மாற்றி போகிறாரு. இதை பார்த்துட்டு சண்முகம் வந்து அவருக்கு புரியுது ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுன்னு. பட் இருந்தாலும் அவர் இருந்த கோவத்தில் வந்து அவர் வந்து எதுவுமே யோசிக்காமல் இருந்தாலுமே வந்து அவர் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காரு பரணியோட அப்பாவை. அப்போது பரணி வந்து தடுத்து நிப்பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எங்கள் அப்பா மேலே கை வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கணத்திலே பலார்னு ஒரு விட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து உன் வீட்டில் வந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட பரணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வந்து சௌந்தரபாண்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவர் பிளான் போட்டது இதுதான். இதுக்கப்புறம் வந்து தன் பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு போய் வாழவே கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமாக நடத்தி முடிச்சிருக்காரு. இருந்தாலும் சண்முகம் வந்து அவருக்கு இருந்த கோவத்தால் வந்து இதெல்லாம் பார்க்காம விட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக வந்து சௌந்தரபாண்டியனும் அவங்க பொண்ணை வந்து ஃபாரினுக்கு தான் பிளான் போட்டுருப்பாரு. ஸோ இப்போ வந்து பரணியும் சண்முகம் மறுபடியும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, இப்படி தான் பரபரப்பாக இந்த ஒரு எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த எபிசோட் எப்படி தான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹலோ.